1 வருஷம் இருக்குமா? இருக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. 2 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? அவங்க முதல்ல என்ன ரகம் போட்டிருந்தாங்க? இப்ப நம்ம கடலூர்காரரா முதல்ல கதலி தான் போட்டிருந்தாங்க. இப்ப அதே தான் போடுறாங்க. இப்பயும் அதேதான். முதல்ல எக்ஸாக்டா என்ன வெயிட் நீங்க தானே எடுத்தீங்க? ஆமாமா. அது அவங்க எடுத்தது 5 கிலோ 6 கிலோ தான் வரல. கடைசியா நம்ம காய் சைனிங் இல்ல கருப்பா போயிடுச்சு. அப்புறம் நாம சில்லு சைன் கொடுத்துதான் அப்புறம் காயை வெட்டினாங்க. இப்ப நம்ம ஜிபி கொடுத்து இப்ப இந்த வெட்டுக்கு எவ்வளவு வெயிட் எதிர்பார்க்கறாங்க? வெயிட் எல்லாம் பிரச்சனை இல்லைங்க. வெயிட் எல்லாம் நல்லா இருக்கு. காய் நல்லா அவர் வெட்டுறவரு சொல்லிட்டாரு. எவ்வளவு வெயிட் வருமா? மேக்ஸிமம் 10. அதான் வெட்டி பார்த்தா 10 கிலோவுக்கு மேல வரும்ட்டாரு. 10 கிலோக்கு மேல. ஆமா. சோ எப்படி பார்த்தாலும் டபுள் ஹீல்டு. ஆமாமா. பாருங்க. செலவு எவ்வளவு எக்ஸ்ட்ரா செலவு? எல்லாம் கம்மி தானே. செலவு பெருசா வர ஒண்ணும் இல்ல. லாஸ்ட் டைம் பண்ண கெமிக்கலை விட கம்மியா தான். ஆமா 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 ஆமா. அப்ப நம்மளது லாபம் தானே இப்போ? லாபம் தான். நட்டம்லாம் கிடையாது. இதுதான் சொல்றேன். வாழையில டபுள் ஈல்டுன்றது எவ்வளவு பெரிய விஷயம். ஒரு 5 கிலோ 3 கிலோ 2 கிலோ வந்தாலும் எவ்வளவு பெரிய விஷயம். ஆமா. 2 கிலோக்கு எங்கேயோ போயிடுமே உங்களுக்கு. இப்ப கிட்டத்தட்ட 5 கிலோ ஒரு தாருக்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. காயும் நல்லா சைஸ் ஆகுது. லோக்கலே வெட்டிட்டு வராங்களாம் இப்போ. இல்லைங்க அதான் சொன்னா அப்படியே. அப்புறம் சரி நீங்க பேசி ஏதோ வெட்டுங்க, நான் வேண்டாம்னு சொல்லல. உங்களுக்கு பிரியம் எங்க இருக்குதோ அங்க கஸ்டமர் திருப்தியா? காய பொறுத்தவரைக்கும் திருப்தியா அவருக்கு? அவங்களுக்கு திருப்தியா 1 2 3 காடு எல்லாம் நிறைய கேட்டாங்களாமா. அதான் ரிசல்ட்.